ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 5வது டெஸ்ட் மேட்ச், இந்த கடைசி டெஸ்ட் மேட்ச் அந்த சீரீஸ் முடிஞ்சு போயிருந்திருக்கு. ஒரு ஃபேண்டாஸ்டிக் வின் ஃபார் இந்தியான்னு சொல்லலாம். அதாவது நான் 4வது நாள பத்தி என்னால வீடியோ போட முடியல. நான் மேட்ச்ச பார்த்தேன். பட் ஐ வாஸ் ஆல்சோ அவுட் சம்வேர். ஆனா அந்த 5வது நாள்ல வந்து ஐ தாட் இட் வாஸ் 50-50 as to whether who was going to win. அதுவும் இந்த முதல் 2 பவுண்டரி போன உடனே இங்கிலாந்து கேன் வின்னு நினைச்சேன். ஆனா இந்தியா வந்து தே கேம் பேக் ஸ்ட்ராங்லி ஆஃப்டர் தட். ஆர்த்தியாவும் இந்த வீடியோல இட்ஸ் மேட் அன் அப்பியரன்ஸ். நீ இந்த மேட்சை பத்தி என்ன நினைச்ச? ஹாய் வியூவர்ஸ், செமையா இருந்தது பார்க்கறதுக்கு மேட்ச். ஒன்ஸ் அகெயின் டே 5 வரைக்கும் ரெண்டு டீம்ஸுமே ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் wonderful performance by the Indian bowlers towards the end to bring it over to their side. So, I think magnificent spell by Mohammad Siraj towards the end, and some key performances all the way through by the Indian batsmen as well. So, they worked as a unit, they worked as a team to win this test match, and it was a great test match to watch. ஆமா, இட் இஸ் குட் தான். அதாவது நான் இன்னும் சொல்றேன், நம்ம எவ்வளோ பாராட்டுறோமோ, இப்ப 2-2 நிறைய பேர் வந்து சொல்லுவா இங்கிலாந்துக்கு போய் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு லைனப். எனக்கு அந்த பேட்டிங் லைனப் சரியா பண்ணது ஒரு ஆச்சரியம் பட வேண்டிய விஷயமே இல்லை. ஏன்னா பார்த்தா ஐ நியூ தட் இட் லுக்ட் அ வெரி குட் பேட்டிங் லைனப். எனக்கு வந்து will the bowlers bowl to their potential and the tactics டீம் செலெக்ஷன்லாம் சரியா இருக்குமான்னு அந்த ஒரு சந்தேகம் வந்தது. இப்ப நிறைய பேர் சொல்லலாம் 2-2 ஓவர்சீஸ்ல போச்சே ஒரு ஃபேர் ரிசல்ட்னு சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா இந்த சீரீஸ் ஜெயிச்சிருந்துருக்கணும். ஏன்னா நான் அந்த ப்ரீவியூல எல்லாம் எஜ்ஜும் கொடுக்கும் போது ஸ்கில் வைஸ் இந்தியா திஸ் டீம் ஹஸ் காட் மோர் ஸ்கில் தேன் தி இங்கிலாந்து டீம். அதனாலதான் நான் கண்டிப்பா இந்தியா வந்து இந்த முதல் 4 டெஸ்ட் மேட்ச் டே தே ஷுட் ஹவ் ராப்ட் அப் த சீரீஸ். இந்த மேட்ச் டே அந்த கடைசி வரைக்குமே வந்திருக்க கூடாது. அப்புறமா நான் டீட்டெயிலா நான் உள்ள போறேன். இப்பயே நான் டீட்டெயிலா உள்ள போறேன். இப்ப நீனும் இந்த மேட்ச பார்த்த. இப்ப நிறைய பேர் பேட்டிங் டெப்த் ஹெல்ப் இந்தியான்னு சொல்றா. நான் என்ன சொல்றேன்னா, நான் இன்னுமே சொல்றேன், வாஷிங்டன் சுந்தர் பேட்டர் அட் நம்பர் 8 அண்ட் நம்பர் 9 இந்த மேட்ச்ல. அவர் வந்து இஃப் ஹி ஹட் பேட்டர் ஹையர் அப் த ஆர்டர், கருண் நாயர் அடிச்ச ரன் அடிச்சிருந்திருப்பார். நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? நான் ஹர்ஷ்தீப் சிங் தான் விளையாண்டுருப்பேன். இந்தியா வந்து என்னன்னா, மனுஷா சொல்றதும் மக்களுக்கு சொல்றதும் கரெக்ட். த பீப்புள் ஆர் ரைட். பேட்டிங் டெப்த் நல்ல இந்தியாவை ஹெல்ப் பண்ணிருக்கு ஆல் த வே த்ரூ. நீ இந்த சீரீஸை பாத்தீங்கன்னா ஆல் த வே த்ரூ நீ வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் எல்லாருமே லைக் அங்கங்க சிப்பின் பண்ணி அவங்க ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணனாலதான் இந்தியா வந்து were able to win, and obviously along with the bowling unit as well. But I understand what you're saying. கருண் நாயர் வந்து ரொம்ப பெருசா அந்த இம்பாக்ட் இல்ல, and வாஷிங்டன் சுந்தர் could have been sent in earlier. கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிச்சிருந்தா அவர் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கலாம். பட் இதெல்லாம் ஹைன்சைட்ல நம்ம பார்த்து சொல்றோம். பட் ஐ திங்க் as a unit, batting unit, India definitely performed really well. ஆனா நான் ஹைன்சைட்லயே நான் சொல்லியே, நான் எவ்வளோ வீடியோல நான் சொல்லியிருந்திருக்கேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் கருண் நாயரோட இம்பாக்ட பத்தியே சொல்ல. முதல் மேட்ச், இந்த 4வது மேட்சும் சரி, குல்தீப் யாதவ் விளையாடாத இந்தியா வந்து ஹவு த பவுலிங் ஃபேர்டுன்னு. இந்த முதல் மேட்ச் குல்தீப் யாதவ் விளையாடல, அதனாலதான் தோத்தா. இந்த மேட்ச்ல வந்து இப்ப கருண் நாயர் பேட்டிங்கின் பொருட்டா வாஷிங்டன் was been in such a good form. he is batting at number 9. அவர் முதல் இன்னிங்ஸ்ல வந்து அவர் வந்து he ran out அந்த டெய்லோட விளையாண்டு இருக்கிறதுனால கடைசியில சுத்தி தான் அவுட் ஆனதை தவிர he would not have got out soon if he had more batsmen with him along that in that point. அதனாலதான் இந்த ஹைன்சைட்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்தியா வந்து they should have prior டாப் 4 ரன் கெட்டர் இந்த சீரீஸ் இந்தியன் பேட்ஸ்மேன். அந்த கேஸ்ல வந்து எதுக்காக இந்த நம்பர் 8 பேட்ஸ்மேன் வேணும்னு எனக்கு அந்த புரியவே இல்லை. எஸ்பெஷலி வென் யூ ஆர் நாட் பவுலிங் யுவர் ஸ்பின்னர்ஸ். 128 ஓவர்ல 118 as of day 4 the Seamers bowled, and Seamers only bowled on day 5. ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் 2 இன்னிங்ஸ் சேர்த்து போட்டாலே 10 ஓவர் தான் போந்திருக்கா அந்த டெஸ்ட் மேட்ச்ல போது. ஹர்ஷ்தீப் சிங் should have played. India may have scored less runs, may have done, ஆனா they would have defended the score.
England wouldn't have taken the lead in the first innings also. Harshdeep Singh was playing. And coming back to Washington Sundar, I think அவர் வந்து ரொம்ப like he has matured so much as a player னு it shows because அவர் வந்து he now suddenly he seems to be a batsman. Obviously he has done it in the past, but he seems to be a batsman where அவர் வந்து வந்தா அவர் கொஞ்ச நாள் நிப்பார் கிரீஸ்ல வந்து அவுட் ஆகாம அப்படியே அந்த பிரஷர் அப்சார்ப் பண்ணிட்டு இருப்பார் and he will score the runs over time and form vital partnerships to win the game. அதே நீ bowlingக்கு நீ வந்த இல்லையா, I think நீ சொல்ற மாதிரி ஹர்ஷ்தீப் சிங்கா I would have liked to see him play in the 11. கொஞ்சம் அவர் இங்கிலாந்துல இந்த அவர் ஐ திங்க் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் he might have caused for the batsman ball அவர் மூவ்மெண்ட் ஸ்கில்ஸோட. ஸோ யா பட் ஓவரால் நீ சொல்ற மாதிரி certain things could have been done. Washington Sundar could come up, but I think India still performed well. Performed well-ங்கிறது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து இந்த இங்கிலாந்து டீம் ஆனஸ்ட்லி நான் சொல்றேன் ரொம்ப ஒரு சுமாரான ஒரு டீம். பேட்டிங் வந்து ஒரு 4 பேரு தே ரிலை ஆன் த பேட்டிங். பவுலிங் யாருமே கிடையாது. இந்த கசத் கின்சன் எல்லாரும் இந்த மேட்ச் சொல்றா, நான் சாதாரணமா பார்த்தா இஸ் நாட் லெஸ் தேன் 2 economy rate பவுலர்லாம் அவர் கிடையாது. ஸோ இந்த மேட்ச்லையும் பார்க்குறோம். இப்போ கிறிஸ் வோக்ஸ் இன்ஜூர் ஆனா இங்கிலாந்து ஜெயிச்சிருந்திருப்பான்னு நிறைய பேர் சொல்றா. கிறிஸ் வோக்ஸ் இருந்துமே இது வந்து ரொம்பவே ஒரு சுமாரான அட்டாக். ஜேமி ஓவர்டன்லாம் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடவே முடியாது. எவ்வளோ பவுலர் இருக்கா பார்த்தா ஜேமி ஓவர்டன் எவ்வளோ ரன் அடிச்சார் இந்த மேட்ச்ல? ஒரு 8 ரன் அடிச்சாரா? அதாவது அவ்வளோதான் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். முதல் இன்னிங்ஸ் he did not score any runs. The bowling was totally ineffective. அந்த இங்கிலாந்து டீம் கிட்ட அந்த பிக் மூமெண்ட்ஸ்ல until the last 2 டெஸ்ட் மேட்சஸ் they have found a way to win those moments than India. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா பிகாஸ் இந்தியா டிட் நாட் டாக்டிக்கலி டூ திங்ஸ்னால 2-2 டிரா வந்து ஓகே. இந்த கடைசி 2 மேட்ச் இது ரிசர்ஜன்ஸ் தே ஷோன் பெர்ஃபார்ம் வெல், நான் ஒத்துக்கிறேன். நியாயப்படி பார்த்தா இந்தியா ஷுட் ஹவ் won this series. இதுக்கு மேல not that I'm disagreeing with everything you say. நான் என்னோட வியூவை சொல்றேன், நீ என்ன நினைக்கிறேன்? யா ட்ரூ. ஆக்சுவலா அது வந்து இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா நான் டே 5ல பார்க்கும்போது இங்கிலாந்து வந்து எஸ் கிறிஸ் வோக்ஸ் வந்து அவர் வந்து இன்ஜுரினால நம்பர் 11ல he came. So effectively they had only 3 wickets in hand னு சொல்வேன், even though Chris Woakes was still there to bat. But 3 wickets in hand with the tailenders, 30 odd runs to win. இன்னும் எனக்கு மைண்ட்ல எனக்கு தோணித்து இந்த மாதிரி இல்ல இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு இது. அண்ட் இட் வாஸ் ரைட்லி சோ. ஐ திங்க் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம் 35 ரன்ஸ். இது ஈவன் பிஃபோர் தட் ஐ திங்க் இந்தியா சிராஜ் bowled really well towards he attacked the stumps, got the crucial wickets, the LBWs. But England கூட கொஞ்சம் ஒரு மாதிரி their batsmen went into a defensive mode when those quick wickets came. அந்த ஜேக்கப் பெத்தல் திடீர்னு வந்து அவரை வந்து டெஸ்ட் மேட்ச் ஸ்குவாடுக்குள்ள கூட்டுன்னு வந்து அவர் வந்து he was bogged down, few dot balls player. பட் அந்த ஷாட் விளையாடுனே எனக்கு புரியவே புரியல. அது சுத்தி அவுட் ஆன ஜேக்கப். and Jamie Smith was surprising. அவர் யூசுவலி அந்த பிரஷர் மூமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கேபிட்டலைஸ் பண்ணி இந்த சீரீஸ்ல சூப்பரா விளையாடி இருக்கார். பட் ஜேமி ஸ்மித்தா? ஓகே, ஜேமி ஸ்மித் நினைச்சேன். சொல்ல மாட்டேன். ஸ்மித் புதுசா ஒரு பிளேயர் வந்திருக்காரு. அவர் வந்து his wicket really was the turning point there ன்னு நினைக்கிறேன். He could have finished it off. But credit to Siraj. ஏன்னா another thing we should talk about is Siraj. இந்த மேட்ச்ல பும்ரா கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். அண்ட் அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த மேட்ச் முன்னாடி நான் தான் இந்த அட்டாக்கை லீட் பண்ணணும். பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஆகாஷ் தீப்பை வச்சுட்டு நான் தான் ஐ ஹாவ் டு போல் வெல், நான் நல்லா போல் பண்ணியே ஆனும் டு செட் த டோன் ஃபார் தெம் டூ. அண்ட் in both the innings நீ பாத்தீங்கன்னா சிராஜ் I think either of them at the start got 4 and 5 wickets apiece. And செகண்ட் இன்னிங்ஸ்ல சிராஜ் காட் 4 நினைக்கிறேன். அப்புறமா முதல் இன்னிங்ஸ்ல வந்து சிராஜ் ஐ திங்க் he got 4 wickets. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல he got 5 wickets. பிரசீத் and சிராஜ் got பிரசீத் 8 wickets in the match, சிராஜ் 9 wickets in the match. ஆமா. அண்ட் எஸ் ஈவன் தோ பிரசீத் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தார், பட் I think well supported by Siraj set the tone. He took the crucial wickets and set the pressure so that Prasidh can come and get the other breakthroughs from the other side.
So he's been really good. And Nunu start பார்த்த Siraj and Chris Wokes, they have been the two pacers in this series that have been the fittest pacers amongst all the Chris other. Wokes. Chris Wokes, தெரியல எனக்கு ஸ்டார்ட். they both bowled like a balls a piece நான் பார்த்திருக்கேன். ஒரு ஸ்டார்ட் இன்னைக்கு தான் பார்த்தேன். And சிராஜ் ஒன்னு சொல்லே ஆனோ he deserves it. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பும்ரா இல்லாம அவர் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிருக்கார். And he has won this game for ஆமா ஆமா particular match for Indiaன்னு சொல்லியே ஆனும். நீ என்ன நினைக்கிறேன்? ஆமா அஃப்கோர்ஸ் 30 அதுவும் இந்த டிமாரலைசிங் சுச்சுவேஷன்லேருந்து அந்த கொண்டு வந்ததுல வந்து இட் வாஸ் அதுவும் பிரசீத் கிருஷ்ணா வந்து 2 ஆரம்பத்துல ஷார்ட் பால் போட்ட எப்பயுமே ஐ தாட் அப்படியே மொரால் வாஸ் கோயிங் டு கோன்னு நினைச்சேன். அப்புறமா அட்கின்சன் வந்து அந்த செகண்ட் லாஸ்ட் பால் இந்த மேட்ச்ல வந்து ஒரு சிங்கிள் ஓடுறச்சேவும் நான் நினைச்சேன் ஓகே இங்கிலாந்து இந்த மேட்ச்னு. நல்ல வேளை சிராஜ் அந்த கடைசி விக்கெட் எடுத்து தரோலி டிசர்வ்ஸ். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஸ்கில் லெவல்ல வந்து நான் அவர் குறைய சொல்ல மாட்டேன். ஹி இஸ் வெரி ஸ்கில்டு. அவருக்கு என்ன எதுனா அந்த டெம்பரமெண்ட் வந்து இப்ப நிறைய வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வாழ்ந்திருக்கு. If you believe that person is talented enough to remain as a mainstay for you, you should make an extra investment in that player. நான் என்ன சொல்றேன்னா, நான் எதிர சொல்லியிருக்கேன், இப்போ பேடி அப்டன் வந்து 2011 வேர்ல்ட் கப்ல என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். இப்போ குகேஷ் ஒன் தட் செஸ் சாம்பியன்ஷிப், அவரும் அங்க இருந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தோம் அந்த ஒரு மேட்சுக்கு. ஸோ someone like that or Paddy Upton himself should be appointed for Siraj in the Indian team. இப்ப வந்து ஒரு சில பிளேயருக்கு வந்து இப்ப ஒரு பயோமெக்கானிக்கல் ஆக்ஷன் ஆஃப் மயங்க் யாதவுக்கு வந்து ஃபாஸ்ட் போலிங் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஷுட் பி அப்பாயிண்டட் ஃபார் ஹிம். சிராஜுக்கு வந்து ஒரு மென்டல் கண்டிஷனிங் எக்ஸ்பர்ட் ஷுட் பி அப்பாயிண்டட் ஃபார் ஹிம். இவ்வளவு வருஷம் அந்த டீம்ல நான் விளையாட தான் போறேன்னா யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் தட். சும்மா இப்ப நான் வந்து பேட்ஸ்மேனுக்கும் நான் சொல்றேன், இப்ப வந்து முன்னாடி இப்ப டெக்னிக்கல் ஃபிளா இருந்தா போய் சொல்ல மாட்டா கோச்சிங் ஸ்டாஃப். இப்ப அதனால்தான் ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு இன்டர்வீன் இன் திஸ் கேஸ். கேட்டா சிராஜ் ஹஸ் பிளேட் மெனி மேட்சஸ், சொல்றதும் கரெக்டா இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு எல்லா மேட்சும் இஸ் போல்ட் மெனி ஓவர்ஸ் அண்ட் எஸ் பின் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அந்த சீரீஸ் நினைக்கிறேன். பட் in order for the consistent performances to happen, I think they should make that investment not only in Siraj. ஆனா இப்ப பிரசீத் கிருஷ்ணா வந்து கரெக்டான லெங்த் வந்து அடிக்கிறதே கிடையாது. இந்த இன்னிங்ஸ்லையும் பார்த்தோம், ஒரு பந்து போல் டு ஜாஸ்ட் தவிர எந்த பந்தும் ஃபுல்லாவே போடல. ஸோ இன் தட் கேஸ் இஃப் யூர் அ கோச்சிங் ஸ்டாஃப் போய் சொல்லணும் தானே, அப்பயுமே சொல்லாத இஸ் யங் பவுலர் இஸ் பிக்ட் 8 விக்கெட் இந்த மேட்ச்னு அந்த ஆங்கிள் போனா the player is not going to improve. you're touring நியூசிலாந்து, இந்தியா நியூசிலாந்து ஜெயிச்சு எனக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னே எனக்கு தெரியல. ஸோ அதனாலதான் ஐ ஃபீல் தட் தேவ் காட் டு இன்வெஸ்ட் இன் ஸ்பெசிபிக் ஏரியாஸ் ஃபார் அ பிளேயர் தே வாண்ட் டு பர்சிஸ்ட் வித் them. அது நடக்குமான்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் நடக்க போறது கிடையாது. வாட் இஸ் யூ வந்து ஆமா நம்ம இந்த மாதிரி என்வாயர்மெண்ட்ல எல்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா, சும்மா அவங்க வந்து இந்த பாசிட்டிவ்ஸ் எடுக்கணும் அப்படின்னு we have won the series, சும்மா வின்னிங் டீமை போய் நமக்கு எதுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்கணும்னு அந்த ஆங்கிள் போயிடுவாங்க. விச் மேபி தே ஹாவ் சம் லாஜிக் பிஹைண்ட் இட். பட் I to a certain extent yes, பிரசித்துக்கு வந்து he was bowling these loose deliveries, but ஆமா someone has to have a word with him, but I wouldn't focus too much on it for now. Like since we have won this series, there are few points draw the series on the match. Yeah, draw the series. Actually அது ஒரு இன்னொரு டாபிக். எனக்கு வந்து mentally like I think in my heart it's a win for the series, because நீ பாத்தீங்கன்னா previous the third test match was so close that India really could have won that 17 runs. And second test match அவ்வளவு தூரம் அந்த draw ஜடேஜா and வாஷிங்டன் விளையாடுனதுக்கு I would say that as a fourth test match, sorry. I would say that's also psychologically win for India, because England did not treat that win. Yeah. So there are a lot of positives, and I think இவ்வளவு வருஷம் பார்த்து இங்கிலாந்துல India when they have come to tour England, this year is the one year where I felt that India have put up a really really good fight, and you can't say that it was a draw. I would say India really played outshone England in many aspects and so on.
போன தடவை கூட அவுச்சான் தான். அதாவது இந்த முதல் மேட்ச் ரெயின்ட் ஆஃப் 153 ரன் சேசிங்னு நினைச்சேன். அப்ப வந்து அந்த ரோஹித் சர்மா கோயில்லாம் அப்ப 2021ல விளையாடுச்சு. அது வந்து ரெயின்ட் ஆஃப்னால தென் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பிளேட் அஸ் ஒன் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் தென் இட் வாஸ் 2-2. நீ சொன்ன மாதிரி 2 பேக்-டு-பேக் சீரீஸ் வேர் ரியலி இந்தியா ஷுட் ஹவ் ஒன் தி சீரீஸ் இஸ் பாசிட்டிவ். ஐ அக்ரி. நான் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து இங்கேருந்து எப்படி மேல போறது. இப்ப 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 நான் உண்மையா நான் உன்கிட்ட நான் கேக்குறேன். அண்ட் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் யூ ஆல்சோ அக்ரி வித் திஸ் பாயிண்ட். இப்ப இருக்கிற அந்த இப்ப கோச்சிங் ஸ்டாஃப் வந்து 12 டெஸ்ட் மேட்ச் பார்த்துட்டோம், என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டோம். தே பண்ணி ஒன் அ குவார்டர் ஆஃப் த மேட்சஸ். இப்ப ஆஸ்திரேலியா இஸ் கமிங் டு இந்தியா அண்ட் பாரத் கவாஸ்கர் ட்ரோஃபி விச் எவ்ரி ஒன் வில் எக்ஸ்பெக்ட் இந்தியா டு வின். இப்ப நியூசிலாந்து கிட்ட தோத்துட்டு ஆஸ்திரேலியா வந்தா can you confidently say with this coaching staff that India will beat Australia in the way that they should do? If in the team without Patiana, this is also the first time really they played without the three greats like Virat Kohli, Rohit Sharma, Ashwin. So yes, கொஞ்சம் inexperience and Australia வந்து ஒரு strong team ஓட தான் வருவாங்க. So it will be a lot more challenging than even this England series. நான் பிளேயரை பத்தியே சொல்ல நான் கோச்சிங் ஸ்டாஃப் வந்து இந்தியாவில் இருக்கிற ரிசோர்சஸ் நான் உண்மையா சொல்லட்டுமா, இது எல்லாருமே இது கோவம் போடுவா, யாராவது பார்த்தானா கோவம் போடுவா. ரோஹித் சர்மா விராட் கோலி இருக்கிறதோட இந்த டீம் தான் பெட்டரா இருக்கு. பிகாஸ் போத் them had technical flaws and they were not doing well. This team is stronger than what that was. ஆனா இந்த இருக்கிற ரிசோர்சஸை யூஸ் பண்றது கோச்சோட கையில தான் இருக்கு. கில் இஸ் an inexperienced captain in my view. Partly the coach is taking a lead on that. I do not think Gill is doing everything. So do you think that with the nows that we have seen that it's a guarantee India வந்து ஆஸ்திரேலியா 4-0 அடிப்பான்னு guarantee, do you think that will happen? See, எனக்கு வந்து நீ சொல்றது கரெக்ட். ஆக்சுவலா ஐ அக்ரி வித் யூ. ரோஹித் சர்மா விராட் கோலியோட வந்து திஸ் டீம் இஸ் மோர் எக்ஸைட்டிங். யூனோ வித்தவுட் அ டவுட் பிளேயர்ஸ் ஆர் மோர் நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காங்க. அண்ட் ரோஹித் சர்மா கோலி வந்து ஈவன் அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் கொஞ்சம் அந்த டிப்பு வந்துடுது. லைக் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒன்றும் ரன்ஸ் எல்லாம் அடிக்கல, ரன்ஸ் ட்ரைட் அப். பட் நீ சொல்ற மாதிரி எனக்கு அந்த கோச்சிங் ஸ்டாஃப் அந்த லாஜிக்லாம் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் அந்த மாதிரிலாம் ஒன்று மாதிரி தெரியாது. பட் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி ஆஸ் அ டீம் வி சா கான்ட்ரிபியூஷன்ஸ் எவ்ரிவேர். ஆகாஷ் தீப்ல இருந்து ரன்ஸ் அடிச்சார் இந்த சீரீஸ்ல. அண்ட் கொஞ்சம் போலிங்லயும் வாஷி ஒரு ஆப்வியஸ்லி பும்ரா வாஸ் தேர் டு இனிஷியலி டுக் 5 wickets. வாஷியும் 4 wicket, ஜடேஜாவும் நல்லா போலிங் போட்டார். And Prasidh and Siraj, Akashdeep all bowled decently well in the series. இதே மாதிரி and we saw all the batsmen எவ்வளோ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பந்த் எல்லா ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆஸ் அ டீம் இந்தியா இஃப் தே ஒர்க் டுகெதர் தென் ஐ திங்க் தே ஸ்டாண்ட் அ குட் சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஐ டோன்ட் நோ, எனக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்டாஃப் கனெக்ட் பண்றதுக்குலாம் எனக்கு தெரியாது. ப்ராப்ளி யூ நோ பெட்டர். பட் இந்த மாதிரி நான் ஸ்டாஃபை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். என்ன சொல்றேன்னா இப்ப இந்தியா இப்ப நம்ம பேர் சொல்லிருக்கோம், ஹர்ஷ்தீப் சிங், முகேஷ் குமார், we were saying off camera, முகேஷ் குமார். இப்ப இவாலாம் இருக்கும்போது யூ டு நாட் பிளேயிங் தெம்னா இப்ப வந்து ஒரு பவுண்டரி அடிச்ச உடனே இந்த மேட்ச்ல என்ன நடந்தது, வாட் இஸ் த ரீசன் வை இந்தியா தே காட் இங்கிலாந்து காட் கோஸ் டோட்டல்னா ஹாரி ப்ரூக், ஜோ ரூட். அப்ப வின் ப்ரெடிக்டர் வாஸ் 80% இந்தியா, 19% இங்கிலாந்து. அப்படி இருக்கும்போது டீப் பாயிண்ட் ஆரம்பத்துல இருந்தே டு த பிளேயர்ஸ், த பெஸ்ட் பிளேயர்ஸ் தேவ் காட் டு வின் த மேட்ச் ஃபார் தெம் ஃப்ரம் தேர்னா எனக்கு அந்த லாஜிக் ஐ ரியலி டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இவாள்கிட்ட மட்டும் பார்க்கல, மிச்சேல் ஸ்டார்க் வந்தாலே இது எப்படி டீப் பாயிண்ட் ஃபிலிமிங்கும் போது இது வந்து the defensive field is letting the opponent from being the win big moments. அதனாலதான் அந்த லெங்த் சரியா போடாததுனால the defensive field setting, they think with defensive field they will contain the runs, but it is not containing the runs னு ஒன்னும் புரியல. இதனால தான் சொல்றேன், இப்ப I'm not being defeatist. நியூசிலாந்து கிட்ட நியூசிலாந்து பிஃபோர் தே அரைவ் டு இந்தியா செமாடி வாங்கினா ஸ்ரீலங்கா கிட்ட. இதே மிச்சேல் சாண்ட்னர் வந்து ஐ திங்க் 1 for 192
in Sri Lanka he bowled in that innings. இந்தியால வந்து 7 விக்கெட் இருக்கு. அண்ட் அதான் நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து ஸ்கில் வைஸ் மேன் டு மேன் இந்தியா ஷுட் பீட் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா. But if you give them a chance by putting the field spread despite out of form batting, and if that Australia got, if someone scores a boundary, அப்புறம் நம்ம ஸ்பின் ஆன் டர்னிங் ட்ராக்ஸ் கிட்ட ஒரு எந்த சாதாரணமான ஸ்பின்னர் போட்டாலுமே அந்த டிஃபென்ஸ்லாம் இருக்கா இப்போ இந்த இருக்கிற பிளேயர்ல மேபி இப்போ பிகாஸ் as I said, இப்போ நான் குறை சொல்ல, பட் ரோஹித் சர்மா, விராட் கோலி had the technical flaw-னால they did not do. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ if the coaching staff is not paying attention to the techniques of the players on those tracks, is it a guarantee we can say நம்ம ஹோம்ல எல்லாருமே அடிப்போம் with the current coaching staff in test? Is it a guarantee on it? இல்ல இப்ப சொல்றது புரியுது. இப்ப பிகாஸ் எல்லாமே இந்த இந்த இது அனாலிசிஸ் எல்லாமே they are not like they are sort of leaving it saying இந்த மாதிரி இல்ல அவங்க பார்த்துப்பாங்க, they are players, பாசிட்டிவ் கான்ஃபிடன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி இந்த ஃபீல்ட் செட்டிங் எல்லாமே இப்பதான் எனக்கு புரியுது நீ என்ன சொல்றன்னு. solely Shubman Gill is not responsible for the field set. அந்த திங்க் டேங்க் அந்த கோச்சஸ் வந்து ஒரு இன்புட் கொடுத்து தான் அவன் வந்து அந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்றான். ஸோ he has been given a blueprint which he is executing on the field. தான் நீ சொல்ற இல்லையா? ஸோ நீ சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. now that you say it, yeah, அது கொஞ்சம் பார்க்கணும், the field setting எல்லாமே பார்க்கணும். பட் look, also this is the first series that Shubman Gill is captain. Yeah. Another thing I have noticed is இந்த டீம் உள்ள சுப்மன் கில் தவிர சுப்மன் கில்க்கு வந்து யாருமே அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு பிளேயரா கேப்டன்சி பண்றதுக்கு இல்ல. பும்ரா தான் இருக்கான், பும்ரா இருக்கார். பட் லைக் பும்ரா வந்து இஸ் நாட் கோனா ப்ளே ஆல் மேட்சஸ். 50% of matches. Home series, I don't know, some matches he'll sit out, some matches he'll play. And KL Rahul is ஒரு வைஸ் கேப்டன். பட் அவரோட கேப்டன்சி வந்து நீனே நிறைய தடவை சொல்லியிருக்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது. அண்ட் ஆல்சோ ரிஷப் பந்த் இந்த மாதிரி டெஸ்ட் கேப்டன்சி எல்லாம் எடுத்தது இல்லை. ஸோ சுப்மன் கில் இஸ் பேசிக்லி frankly on his own, and the only ஒரே ஒரு சப்போர்ட் இஸ் த திங்க் டேங்க். அதான் நீ சொல்ல வர. அண்ட் தட்ஸ் த பிக் இஷ்யூ ஹியர். அதான். ஸோ ஐ திங்க் இப்போ வந்து இட் மே சீம் as if நம்ம ரெண்டு பேரும் இப்போ நீனாவது கொஞ்சம் கிரெடிட் கொடுத்துருக்கேன். நான் வந்து என்ன சொல்றேன்னா, அந்த சீரீஸ் ஜெயிச்சிருந்துருக்கணும், இதோட சாட்டிஸ்ஃபையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். I think I will wrap this up by saying that, look, now, the end of the day, 2-2 and 3-1 is a big difference. நான் இந்தியா வந்து ஜெயிச்சதுன்னு நான் சந்தோஷம் தான் படுறேன். I felt very happy yesterday when India won. ஆனா இப்ப வந்து கேன் யூ ஜஸ்ட் செட்டில் வித் திஸ்? ஆசை என்ன? இப்ப நான் கேட்கறேன், சவுத் ஆப்பிரிக்கால 1-1 டிரா பண்ணா, பிஃபோர் த டபிள்யூ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் பார்த்தா, இந்த இந்தியா டீம் பார்த்தா, do you think that India in a 2 test match series, do you think India should be losing a match to that South Africa team? I don't think so. அப்பதான் அந்த ரயான் ரிகில்டன்லாம் வரவே இல்லை. ஸோ அந்த கேஸ்ல வந்து should India be losing? No. ஆஸ்திரேலியால வந்து அந்த ஆஸ்திரேலியா பேட்டிங் they have been really struggling. ஸ்டீவ் ஸ்மித் எடுத்துட்டா யாருமே ரன் அடிக்கல. அந்த கேஸ்ல வந்து should India be okay? பும்ரா எடுத்துட்டா சில பேர் இந்த கடைசி மேட்ச் 2-2ங்கிறா, பட் they did so many mistakes after winning the first match that அதெல்லாம் you cannot only pinpoint something to say that India were drawn by that. அந்த ரெண்டு சீரீஸ்க்கும், especially from the Australia series and the England series, is improvement, partly because I think they're not playing that good of a team. So, and if India want to dominate in Sena, பண்ண தப்பே பண்ணிட்டு இருந்துட்டு, the moment you play a team which is not that strong, 2-2 டிரா பண்ண உடனே you cannot go over the top and say நம்ம வந்து எல்லாருமே எப்படி பண்ணிட்டோம், நம்ம வந்து அடிச்சு புடிச்சு ஜெயிச்சிட்டோம். அந்த அடிச்சு புடிச்சு ஜெயிச்சிட்டோம் வந்து இந்த இங்கிலாந்து டீமுக்கு வேலை செய்யும், ஆஸ்திரேலியால போய் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அதான் ஐம் ராப்பிங் ஆகுது. உனக்கு ஏதாவது சொல்லணும் இருக்கு? லாஸ்ட் இது எனக்கு சில क्वेश्चंस இருக்கு உனக்கு கேக்குறதுக்கு. நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் எப்ப? ரிமைண்ட் மீ. இந்தியானோட வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, அவ ரெண்டு பேரும் செமாடி அடிச்சிடுவா இந்தியா, அதை பத்தி இது கிடையாது. ஓகே. சோ ஒரு இது வந்து என்னன்னா, கருண் நாயர் வந்து இந்த சீரீஸ்ல இவ்வளவு ஹைப் அப் பண்ணி ஒன்னும் அந்த ஒரு 50 தவிர ஒண்ணுமே ஃப்ராங்கா
சொல்றது we didn't see anything and அவருக்கு அந்த டெக்னிக் இல்லைன்னு மூவிங் பாலுக்கு அந்த டெக்னிக்கல் ஃபிளா கொஞ்சம் இருக்கு. அவர் ஃப்ரண்ட் ஃபுட்டர் ரொம்ப ஒரு மாதிரி இஸ் நாட் மூவிங் இஸ் ஃபீட் இனஃப் அண்ட் இஸ் கெட்டிங் காட் அவுட். ஓகே, அண்ட் எல்பிடபிள்யூ அவர் என்ன ஓவரா கேம் ஓவரா அவருக்கு கரியர் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு இப்ப எஸ்பெஷலி ஹோம் சீரீஸ் வரப்போகுது அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீமுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணுவாங்க. இப்ப சாய் சுதர்ஷனாவது ஒரு யங்ஸ்டர், ரொம்ப ஈஸியாலாம் டீம்ல இருந்து தூக்க மாட்டாங்க. யங்ஸ்டர் தான் இன்னொரு ஒரு சான்ஸ். பட் இந்தியாவில தே ஹேவ் பீப்புள் லைக் இந்த மாதிரி சர்ஃப்ராஸ் கான். இந்தியாவில வந்து if they want to even play ஸ்ரேயஸ் ஐயர் or someone, இவ்வளவு பேட்ஸ்மேன் இருக்காங்க. எனக்கு என்னமோ கருண் நாயரோட கரியர் டன்னு தோன்றுது. நெக்ஸ்ட் திங், ஹர்ஷ்தீப் சிங் ஃபியூச்சர் இந்த டெஸ்ட் டீம். ஐ மீன் ஐ வுட் ரியலி, எனக்கு ரொம்ப அவரை டெஸ்ட் விளையாடி பார்க்கணும்னு இருக்கு. அது எப்படி அவரை வந்து அகாமடேட் பண்ண போறாங்க? பிகாஸ் பும்ரா ஃபார் த foreseeable ஃபியூச்சர் கொஞ்சம் இந்த ஹோம் சீரீஸ்லாம் ஐ டோன்ட் திங்க் இந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு நேரம்லாம் விளையாட போறாருன்னு. பட் அதை பத்தி நீ என்ன சொல்றது? வாட் யூ ஹேவ் டு சே? எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள இப்ப நியூசிலாந்துல என்ன தப்பு பண்ணான்னா, ஸ்பின்னிங் பீச்சை கொடுத்துட்டு 2 ஃபாஸ்ட் பவுலர் விளையாடினான் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து இந்தியா. அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. வாட் தே கேன் டு. இப்போ பும்ரா, எனக்கு பொறுத்த வரைக்கும் பும்ரா ஹோம்ல விளையாடுறதுக்கு அவசியமே கிடையாது. அன்லெஸ் பிக் சீரீஸ் ஒரு பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை தவிர ஹோம்ல விளையாடுறதுக்கு தேவையே இல்லை. இந்தியா வில் பீட் எவ்ரி ஒன் கம்ஃபர்டபிளி வித்வுட் பும்ரா. நான் என்ன சொல்றேன்னா, ஒன் பாசிபிலிட்டி ஹர்ஷ்தீப் சிங் கேன் பிளே அட் ஹோம் இஸ் தட் ஒரு 4 டெஸ்ட் மேட்ச் சிராஜ 2 மேட்ச் சோல் சீமரா விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங்கை அடுத்த 2 மேட்ச் சோல் சீமரா விளையாடுறது வந்து தே கேன் டூ தட். ஓவர்சீஸுக்கு போனா தே வில் இன்க்ளைன் டுவார்ட்ஸ் பும்ரா, தே வில் இன்க்ளைன் டுவார்ட்ஸ் சிராஜ். இப்போ பிரசேத் கிருஷ்ணானா அவ்வளோ ஈஸியா விட மாட்டா. இது என்ன எதனால ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹர்ஷ்தீப் சிங்னா, பிரசேத் கிருஷ்ணா கேட்டா 8 விக்கெட் எடுத்துட்டாருன்னு சொல்லுவான். ஆகாஷ்தீப் 10 விக்கெட் ஹால் எடுத்துட்டுன்னு சொன்னதுனால ஹர்ஷ்தீப் சிங் எனக்கு என்னமோ வெளியில தான் உட்காருவேன். நான் விளையாடுவேன், நான் அவன் விளையாடுவேன். யா, ஸோ தட் கவர்ஸ் எவ்ரிதிங். உனக்கு ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் இருக்கா இந்த மேட்சுக்கு? எனக்கு மை ஃபைனல் தாட்ஸ் ஆர் இட்ஸ் பின் அ கிரேட் சீரீஸ். எவ்ரி கேம் நீ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச்லயும் டே 5 2 டீம்ஸுமே அப்படி ஃபைட் பண்ணி they had to really work hard for their wins. It's been a very dramatic series, very exciting series to watch, and I hope to see more series like this ன்னு நான் சொல்ல முடியும். So it's a great series and I'm இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் I am very happy. நான் ரொம்ப proud of our Indian team for especially in the young team. நல்ல ஒரு சேலஞ்ச் ஈவன் ஃபார் சுப்மன் கில். கோலி இல்லாம, விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் அஸ்வின் இல்லாம, ஓகே நம்ம சொல்றோம் தே வாண்ட் இன் அ குட் ரன், பட் சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு தோணி இருக்கும் இல்லையா, நம்ம பிக் பிளேயர்ஸ் ஆர் அவுட், நான் தான் ஏதோ இதை வச்சுன்னு ஏதோ பண்ணணும் அப்படின்னு கில் அண்ட் ராகுல் மஸ்ட் டன். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் தெம். ஆமா, அது நீ சொன்ன மாதிரி எஸ்பெஷலி ஃப்ரம் 0-2 in the previous test match and from here அந்த தோக்கர சமயத்துல வந்து எனக்கு இட் ரிமைண்டட் மீ அந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் வின். அந்த மேட்சும் வித் த சவுத் ஆப்பிரிக்கா வின்னு. தென் அந்த மேட்ச்ல கிளாஸ் அண்ட் விக்கெட், இந்த மேட்ச் ஹாரி புரூக். அந்த பயத்தை கொண்டு வந்தது இங்கிலாந்து கிட்ட. ஜோ ரூட் எஸ்பெஷலி அவுட் ஆனவுடனே யாருமே நீ சொன்ன மாதிரி ஜேமி ஸ்மித் ஐ வாஸ் சர்ப்ரைஸ், ஐ தாட் ஹி வில் வின் இட் ஃபார் them. பேட்லேயே பரல, அவருக்கு ஒரு 20 பந்து 2 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேஸ் மோமன் ஜோ ரூட் காட் அவுட், தி ஃபியர் என்கல்ஃப்ட் them. அது வந்து they did not really know what else to do. They could not, they were not made runs to get, ஆனாலுமே அடிக்க முடியல. ஸோ அதான் நீ சொல்றது வந்து நான் டிஸ்அக்ரி பண்ண மாட்டேன். இட் சீம்ஸ் லைக் ஐ டிஸ்அக்ரிங், பட் ஐம் சேயிங் இட்ஸ் நாட் அ பேட் சென்டிமெண்ட் டு ஹேவ் 2-2 வாட் எவர் சே. ஓவர்சீஸ் வந்து நோ டீம் டிராவல்ஸ் வெல் நோ டேஸ். ஸோ 2-2 ஓவர்சீஸ் இஸ் a குட் ரிசல்ட். நான் இல்லைன்னு சொல்ல. இது என்ன சொல்றது, இட் இஸ் அ திங் வேர் இந்த கடைசி 3 மேட்ச் இந்தியா ஓவர்வெல்மிங்லி பிளேட் பெட்டர். இப்போ அந்த முதல் இன்னிங்ஸ் அந்த ப்ரீவியஸ் மேட்ச் இங்கிலாந்து பேட்டிங் இன்னிங்ஸ் எடுத்துட்டா இந்தியா கம்ப்ளீட்லி அவுட் பிளேட் இங்கிலாந்து இந்த லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்சஸ், லாஸ்ட் 4 டெஸ்ட் மேட்சஸ். இப்போ என்ன சொல்றது, ஜஸ்ட் தட் டு கெட் த வின் தோஸ் மூமெண்ட்ஸ் வித் த ஸ்ட்ராட்டஜிஸ் மோர் டு ஹெல்ப் யூ வின் தட் சீரீஸ்னா இது. I think you can wrap up there. Still, whatever you say, 2-2 overseas when nobody travels well nowadays, good result. பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட். This is our opinions. Watch it.